காயல்பட்டினம் கிராமத்தில் தீப ஒளி திருவிழா வந்தது. வீடு வீடாக விளக்குகள் ஏற்றப்பட்டன. பிகிலி சிறிய எண்ணெய் விளக்குகளை அடுக்கினான். சஃபியா வண்ண கொலத்தை வரைந்தாள். சிண்டு பட்டாசு வாங்கி மகிழ்ந்தான். இந்த முறை நம்ம வீடுதான் அழகாயிருக்கணும் என்றான் பிகிலி. அந்த நேரத்தில் ஒரு சிறிய காற்று வீசியது. ஒரு விளக்கு அணைந்தது. ஐயோ என்று சஃபியா கவலைப்பட்டாள். ஆனால் பிகிலி சிரித்தான். அவன் தனது விளக்கிலிருந்து ஒளியை பகிர்ந்தான். அந்த ஒளியால் மற்ற விளக்குகளும் மீண்டும் பிரகாசித்தன. அதை பார்த்த கிராம மக்கள் தங்களது விளக்குகளையும் ஒன்றாக சேர்த்தனர். சிறிய ஒளி பெரிய ஒளியாக மாறியது. சஃபியா மெதுவாக சொன்னாள், ஒளியை பகிர்ந்தால்தான் திருவிழா முழுமை பெறும். கதையின் நெறி, பகிர்ந்த மகிழ்ச்சியே உண்மையான திருவிழா.